وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونظيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وقد قال تبارك وتعالى في قرآن المجيد والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تبارك وتعالى في موضع آخر: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تبارك وتعالى في موضع آخر: فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. وقال تبارك وتعالى في موضع آخر: وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الإخوة، أوصيكم وإياي أولا بتقوى الله. எல்லா புகழும் அல்லாஹுக்கே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் நம் மீதும் அனைத்து தோழர்கள் மீதும் இஸ்லாமிய சகோதரர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் அனைவரும் இன்றைய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஏற்றுக்கொள்வானாக, அங்கீகரிப்பானாக. ஆமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதம் ரபியுலுடைய மாதம் என்று அனைவருக்கும் தெரிந்த ஒரு மாதம். இதில் இந்த மாதத்தில் பலவிதமான செயல்பாடுகள், பலவிதமான அனாச்சாரங்கள், பிதஅத்துகள், நூதன செயல்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் அதிகமான அடிப்படையில் இன்று வரை அதை அதிகமான அடிப்படையில் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விதமாக, பிடிவாதத்தின் காரணமாக அதிகமாக செய்யக்கூடிய ஒரு செயல்பாடாக பல விஷயங்களை இன்று நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 63 வயசில் ஏதாவது இந்த மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்களான்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறான எந்த விழாவையும் எந்த நிகழ்ச்சியும் செய்ததும் கிடையாது, அதை பற்றி சொன்னதும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். வந்த அந்த தினத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நமக்கு தெரிவித்திருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை நம்ம சிந்திக்கணும். ஒரு இறை தூதர், எப்படிப்பட்ட இறை தூதர் நமக்கு தெரியும். இந்த அகிலத்திற்கு, பிரபஞ்சத்திற்கே இருக்கக்கூடிய ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று அழைக்கக்கூடிய ஒரு தூதர். அப்படிப்பட்ட ஒரு தூதர் இந்த உலகத்திற்கு வந்திருக்காரு. அவரை பற்றியான தகவல்கள் அல்லது மற்ற விஷயங்கள் பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக எங்கேயுமே கூறப்படாதது ஒரு முஸ்லிமான ஒரு நபர் யோசிக்கணும். அல்லது இதை பற்றியான எந்த செய்தியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அறிவிக்காதது எதனாலன்னு சொல்லி சிந்திக்கணும். இதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கான். ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு நபரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கார். இன்றைக்கி இது மட்டும் கிடையாது.
முஸ்லீம்கள் இதை சிந்திக்கிறார்களோ இல்லையோ, பிற மத சகோதரர்கள் நிச்சயமாக இதை சிந்திக்கிறார்கள், பிற நபர்கள் இதை பார்க்கிறார்கள். அதை சம்பந்தமாக இன்னைக்கு வரக்கூடிய காணொளிகளை, வரக்கூடிய வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய சின்ன சின்ன அந்த குறும்படங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவங்களே தெளிவாக சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி மரணிச்சாங்க, எந்த தினத்தில் பிறந்தார்கள், எந்த தினத்தில் மரணித்தார்கள், எல்லாமே அவர்களே தெளிவாக நம்மக்கிட்ட தெளிவாக சொல்ல, நம்மளுடைய மார்க்கத்தை நம்மளை விட அதிகமாக குறிப்போடு சொல்லக்கூடிய நபர்களை நம்ம இன்றைக்கும் பார்க்கணும். ஆனாலும் நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தையோ அல்லது அந்த பிறந்தது எவ்வாறு என்ற செய்திகளையோ, அந்த பிறந்த தினத்தோடைய செய்திகளையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லலை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த தினத்தை குறிப்பிடும்போது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸை மட்டும்தான் குறிப்பிட்டார்கள். அதுக்கானும் என்ன செயல்பாடு செய்யணும், எப்படி செய்யணும் சொல்லக்கூடிய அந்த வழிமுறை சொன்னார்கள். இதுதான் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மேல் அதிகமான தகவல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய தகவலை என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை மட்டும் பிறந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுனால தான் நமக்கு தெரியும். அதுவும் அவர்கள் அவளுடைய வாயால் சொன்னாங்க. எதுக்காக சொன்னாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு தகவலை தவிர வேறு எந்த தகவலையும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் தெளிவாக நம்மக்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லவே இல்லை என்பது நம்ம பார்க்கணும். அதன் மூலமாக என்ன தெரியுது நமக்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்திட்டான், இந்த மார்க்கத்தை நம்மக்கிட்ட கொண்டு வந்து நேர்வழிப்படுத்துவதற்காக சொல்லி இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற செயல்களை நம்மக்கிட்ட இருந்து மறைத்தது காரணம் என்ன? ஏன் மறைச்சிட்டா நம்மக்கிட்ட இருந்து? ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் நம்மக்கிட்ட தெளிவாக சொல்லலை? இப்படிப்பட்ட கேள்விகளை நம்ம சிந்திக்கணும். அதை பற்றியான நுணுக்கமான செய்திகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கான், இதை வேறு விதமாக எடுத்துக்கொள்வார்கள். எவ்வாறு யூதர்களும் நசராக்களும் செய்கிறார்களோ அவ்வாறே இவர்களும் செய்வார்கள் என்ற அடிப்படையோடு நோக்கமாக இருக்கின்றது. இதை பலவிதமான செய்திகளோட ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகூன் மற்ற அறிஞர்களும் இதை பதிவு செய்கிறார்கள். வரலாற்றுடைய புத்தகங்களை எடுத்து பாருங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையுடைய அந்த தினத்தை பற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளோ அல்லது மற்ற செய்திகளோ யாருமே தெளிவாக எடுத்து சொல்லாததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சில அறிஞர்கள் தெளிவாக எழுதுறாங்க. சீரா புத்தகத்தை எடுத்து படித்து பார்க்கணும். சரி, சீரா புத்தகத்தில் சில புத்தகங்கள் வந்திருக்கு, அதுலேயும் குறிப்பாக இருக்கணும். ஷியா மூலமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய, ஷியாக்கள் மூலமாக வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகளும் உண்டு. அதை எடுத்துக்கொண்டு என்ன சொல்லக்கூடாது, பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது இப்படியெல்லாம் காட்சி அளித்தாங்க, இப்படியெல்லாம் நடந்தது. சில செய்திகள் ஹதீஸில் வந்திருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கணும், தவிர வேறு வரலாற்று ரீதியாக வந்திருக்கக்கூடிய செய்திகளை அதை சஹீஃபாக பார்த்து தான் நம்ம எடுத்துக்கணும். யார் சொல்லியிருக்காங்க, யார் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி பண்ண பிறகு தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கடமையான விஷயம் நமக்கு மீது இருக்குது. இதெல்லாம் பார்க்காம வரலாறு இருக்குன்னு சொல்லி யாரோ ஒரு சொன்னானா அதை எடுத்துக்கொண்டு நாமளும் செயல்படுத்துவது, அது முக்கியத்துவம் கொடுப்பது என்பது எந்த விதத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் குர்ஆன் ஹதீஸ் என்று வகுத்து கொடுத்திருக்கானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அந்த இறைவனுக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும், பதில் எப்படி சொல்ல முடியும்? இறைவன் குர்ஆன் ஹதீஸ் என்று வகுத்து கொடுத்துட்டான், இதில் இருக்கிறது தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அந்த இறைவனே, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சுட்டான், இதில் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கான். இப்போ நாம் அதை எடுத்து நம்ம செயல்படுத்துகிறோன்னு சொன்னால் இப்போ என்ன செய்கிறோம், ஒரு அல்லாஹ் மீது அவதூறோ, அல்லாஹ் மீது இட்டுக்கட்டலோ, அல்லாஹ் நம்மக்கிட்ட நேரான மார்க்கத்தை கொடுக்காத போன்ற விஷயங்களோ, இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இறைவன் மீது வரும். அல்லது நம்மளுடைய மார்க்கம் என்பது அறகுறையான மார்க்கம், முழுமை பெறாத மார்க்கம், முழுமையான தகவல் இல்லாத மார்க்கம், தெளிவான தகவல்கள் இல்லாத மார்க்கம் என்று கருத வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய விதமாகத்தான் இன்ற ஒரு மாதத்தில் செய்யக்கூடிய பலவிதமான அனாச்சாரங்களும், குறிப்பாக மீலாது விழான்னு சொல்லக்கூடிய அது சம்பந்தமாக கூறக்கூடிய மௌலூதுகளும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எங்கேயுமே செஞ்சதில்லை. இப்படிப்பட்ட செயல்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், முதன்மையாக இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு, எப்படிப்பட்ட செய்திகளாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்லாமல் விட்டுருப்பாங்கன்னு சொன்னால் கிடையாது. ஒரு யூதர் அல்லாஹுடைய தூதர் சம்பந்தமாக
சொல்லும்போது சல்மான் ஃபாரிசி அதை அல்லாஹ் தஆலாட்ட வந்து கேட்டார். அவர்கிட்ட சொல்லும்போது அந்த யூதர் சொன்னார், உங்களுடைய தூதர் என்ன எல்லாமே கற்றுக் கொடுக்கிறார். قد علمكم نبيكم صلى الله عليه وسلم كل شيء حتى القراءة. பாத்ரூமில் எப்படி போய் உட்காரணும் அது கூட உங்களுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறாரு, அசிங்கமா இல்லையா? இப்படி வந்து நபி தோழர்கிட்ட கேட்டார். நபி தோழர் அழகான ஒரு பதிலை சொன்னார். என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஃபகால அஜல், ஆமாம் ஆமாம், நிச்சயமாக நம்மளுடைய தூதர் இதெல்லாம் சொல்லி கொடுத்தார். இது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கிப்லாவை நோக்கி உட்காருவதை தடை செய்திருக்கிறார். நஹானா அன் நஸ்தக்பில் கிப்லா, பாத்ரூமில் உட்காரும் போது கிப்லாவை நோக்கி உட்காராதீங்கன்னு சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்ம பாத்ரூமில் உட்காரும் போது எப்படி கழிவறையில் உட்காரணும், எப்படி சிறுநீர் கழிக்கணும், அந்த துளியிலிருந்து பாதுகாப்பு பெறணும் என்ற வழிகாட்டல் கொடுத்திருக்கிறார். அந்த தூய்மை பெறும்போது நம்மளுடைய இருக்கக்கூடிய ரைட் ஹேண்டு, வலது கை இருக்குல்ல, அந்த கைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கார். அன்னஸ்தன்சிய பில் யமீன் அவ் நன்சிய பி அக்ல் மின் ஸலாஸத்தி அஹ்ஜார், தண்ணி இல்லாத நிலையில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. 3 கற்களை பயன்படுத்துங்க, எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லக்கூடிய அந்த விதத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கற்கள் இல்லாத நிலை கூட ஏற்பட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, மற்ற விஷயங்களை தெரிவிக்கலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? எலும்புகளையோ அல்லது மற்ற இருக்கக்கூடிய சாணிகளையோ நீங்கள் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள்னு சொல்லி அந்த கழிப்பறையில் இருக்கக்கூடிய எல்லா ஒழுக்கங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க. ஒழுங்குமுறை, சிறுநீர் கழிக்கக்கூடிய, மலஜலம் கழிக்கக்கூடிய அந்த ஒழுங்குமுறைகளை ஒழுமையாக சொல்லி கொடுத்தார். காரணம் என்ன? அந்த நபர் என்ன செஞ்சார்? மார்க்கத்தில் இதெல்லாமா சொல்லி கொடுக்கறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த செயல்பாடுகளை, சுன்னத்துகளை யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன விஷயத்தை கூட விட்டதில்லை நமக்காக. எல்லா விஷயத்தையும் தெளிவாக எப்படி சொல்றோம், அக்கு வேற ஆணு வேறான்னு சொல்றோம், அந்த அடிப்படையில் நமக்கு சொல்லி கொடுத்து போயிருக்காங்க. எந்த விஷயத்தையும் விட்டதில்லை, எந்த விஷயத்தையும் விடாமல் இதை பற்றி வந்து கேட்டிருக்கும் போது தெளிவாக சொல்லிட்டாங்க. நான் சொல்லாத விஷயத்தில் நீங்கள் துருவி கேட்டிருக்காதீங்கன்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சில விஷயங்களுக்கு, சில வசனங்களுக்கு தெளிவு கொடுக்கலன்னு சொன்னால் அது காரணமாக இருக்கும், அதை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னாங்க. ஓ ஃபாக்கிஹத்துன் ஓ அப்பா சொல்லக்கூடிய அந்த வசனம் இருக்குது, நீங்கள் தெரியும், ஃபாக்கிஹத்துன் ஓ அப்பான்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அப்பான்னு சொன்னால் என்னன்னு சொல்லிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கண்டிச்சாங்க. எதை பற்றி சொல்லி கொடுத்துருக்கோ, எதை பற்றி இருக்கோமோ அதை கேட்டு, எதை பற்றி சொல்லலையோ அதை பற்றி நீங்கள் திருவி வந்து கேட்டுக்கு உங்கள் மீது நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க, கடினமே ஆக்கியாதீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் மௌலூதுன்னு சொல்லக்கூடிய அல்லது மீலாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்லாமல் போயிட்டாங்க? ஏன் நமக்கு தெளிவான செய்திகளை கொடுக்காம போயிட்டாங்க? சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை சிந்திக்கணும். அல்லது சஹாபாக்கள் ஏன் இந்த விஷயங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காம போயிட்டாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த செய்திகளை பற்றி, பிறப்பை பற்றி எவ்வளோ முக்கியமான ஒரு நிகழ்வு, அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காமலே இருந்துட்டாங்களே என்ற ஒரு கவலை கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய பல முஸ்லிம்களில் வந்து என்ன செய்கிறாங்க, கவலையாக கேட்குறாங்களாமா. அந்த சஹாபாக்கள் மீது குற்றச்சுமத்துகிறார்கள். அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி எடுத்துக்கிட்டாங்க, எப்படி நடைமுறைப்படுத்தினாங்கன்னு சொல்லக்கூடிய அடிப்படையை யோசிக்காமல், சிந்திக்காமல் என்ன செய்கிறாங்க, நபி தோழர்கள் மீது அம்மாண்டமான ஒரு பொய்களையும் அவதூறுகளை கட்டுகிறார். கொஞ்சம் சிந்திக்கணும். என்ன, நபி தோழர்கள் இந்த விழாவை கொண்டாடுகிறார்களா? நபி தோழர்கள் இந்த செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை ஏதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நபி தோழர் வந்து செஞ்சுருக்காங்களான்னு சொன்னால், எந்த ஒரு நபி தோழரும் இதை பற்றியான செய்தியோ, இதை பற்றியான ஒரு விஷயமோ, இது பற்றியான வணக்க வழிபாடுகளை ஏதாவது ஒரு வணக்கமாக செய்திருக்கக்கூடிய அசர்ன்னு சொன்ன என்ன, ஒரு சஹாபி செய்ததாக ஒரு நடைமுறை, ஒரு சஹாபி செஞ்சாரு அல்லது சஹாபி சொன்னார், கூற்று கூட கிடையாது. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் சஹாபாக்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்துவது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் சொல்லி யோசித்து பார்க்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, மிக முக்கியமான ஆதாரம் இருக்குது. என்ன, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த ஹிஜ்ரி கேலண்டர்னு சொல்லக்கூடிய அடிப்படையை தூக்கும் போது அப்படியே பின்னோக்கி போனாங்க. எல்லாரும் ஒரு விதமான கருத்துக்கள் சொன்னாங்க. இந்த விஷயத்தை நம்ம வந்து
ஒரு ஆரம்ப தினமாக வச்சுக்குவோம், இந்த விஷயத்தை வச்சு நம்மளுடைய ஆரம்ப தினமான்னு சொல்லுவோம். அல்ல, எல்லா சஹாபாக்களும் ஒன்றுமித்த கருத்துக்கு வந்தது எது? ஹிஜ்ரத் என்ற அந்த நடைவை, அந்த நடந்த ஒரு காலத்தை, அந்த நிகழ்வை என்ன செஞ்சாங்க? ஆதாரமாக வைத்து கொண்ட. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை எடுத்திருக்கலாமே, அன்றைய தினத்திலிருந்து எடுத்துக்கலாமே. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை அவங்க பார்க்கலையா, தெரியலையா? ஆமுல் ஃபீல் என்று அவங்களுக்கு தெரியுமே. இப்படிப்பட்ட விஷயங்கள் இங்கே சிந்திக்கப்பட கடமைப்பட்டிருக்கோம். அப்போ சஹாபாக்கள் எதை வைத்து அளவிட்டு கொண்டார்களோ, எதை வைத்து இதெல்லாம் வேண்டாம் சொல்ல அந்த அந்த சஹாபாக்கள் மத்தியில் வந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பை வச்சு பண்ணுவோன்னு சொல்லி. ஆனால் அதை மறுத்தார்கள் சஹாபாக்கள். அதை மறுத்து என்ன செஞ்சாங்க? ஒருமித்த கருத்துக்கு வந்தார்கள். என்ன? ஹிஜ்ரத் என்ற நிகழ்வை வைத்து நம்மளுடைய இந்த கேலண்டர் விஷயத்தை நம்ம தூக்குவோம், நாட்காட்டியை ஆரம்பிக்கக்கூடிய விதத்தை ஹிஜ்ரி கேலண்டர்னு சொல்லி ஆரம்பிப்போம்னு சொல்லி ஆரம்பித்தார்கள். இப்போ யோசிக்க வேண்டிய கடமை என்னன்னு சொன்னால், சஹாபாக்கள் ஒருமித்த கருத்தில் இருந்து செயல்பட்ட ஒரு விஷயத்தை நாம் எப்படி எடுத்துக்கிறோம்னு சொல்லி, அந்த சபையில் பேசப்பட்டதா இல்லையா? அதை ஏன் மறுத்தார்கள் சஹாபாக்கள்? அப்போ இங்கே என்ன செய்கிறாங்க? பல நபர்கள் ஹிஜ்ரத்துக்கும் அந்த இருக்கக்கூடிய பிறப்புக்கும் வித்தியாசப்படுத்தி பார்க்குறாங்க. அதை விட பெருசு இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு, ஏன் அதை கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்லி சில கிதாபுகளில் இன்னைக்கும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு விதம் இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு ஆதாரமாக சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் செய்கிறது இல்லையா? கிறிஸ்தவர்களில் இருக்கக்கூடிய இன்றைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி பல விதமான செய்கிறாங்க. அது உண்மையா இல்லையா, அது எப்படி செய்யணும், கிறிஸ்மஸ்ன்னு சொல்லக்கூடிய விதமான பேச வேண்டிய ஒரு தனியான ஒரு விஷயம். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா? இந்த ஒப்பீடை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்போடைய ஒப்பீடை யாரோட ஒப்பிடுறாங்க? கிறிஸ்தவருடைய ஒப்பீடோட ஒப்பிடுறாங்க. அதுக்கு செய்கிறாங்கல்ல, நாம செய்ய வேண்டாமா? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் எந்த போன்ற செயல்கள் செய்கிறார்கள் அந்த சமூகம் அதை போன்றுதான். நம்மளுடைய மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் செய்திருக்கிறார்களா இல்லையா? நபியோடைய அந்த வசனங்கள் ஏதாவது உண்டா, அல்லது நபியோடைய ஏதாவது கூற்றுகள் உண்டா, அல்லது சஹாபாக்கள் ஏதாவது செய்திருக்கிறார்களா, அல்லது நல்ல அந்த நூற்றாண்டுகளை ஏதாவது செய்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். இது இல்லாமல் அடுத்த ஒரு மார்க்கத்தில் அடுத்த ஒரு இருக்கக்கூடிய மதங்களை பார்த்து ஒப்பிட்டு செயல்பது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்று நாம தான் யோசிச்சு பார்க்கணும். சில நபர்கள் தன்னுடைய ஆதாரமாக சொல்லும்போது இதை பிரதான ஆதாரமாக எடுத்து காமிக்கிறாங்க. எதை? கிறிஸ்மஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நம்மள காப்பாற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்ததாக பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாம் இதை ஆதாரமாக தானே எடுத்துக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? இதில் சில பேர் சொல்கிறாங்க, நம்ம என்ன செய்கிறோம்? பெரிய விதமாக செஞ்சுட்டோமா? நபியை பாராட்டத்தானே செய்கிறோம், நம்மளை நபியை புகழத்தானே செய்கிறோன்னு சொல்லி அந்த வாக்கை எப்படி செய்கிறாங்கன்னா மாற்றுறாங்க. இஸ்லாத்தில் ஆதாரம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்கறது எப்படி தெரியுமா? இபாதத்துகள் செய்வதற்கு ஆதாரம் இருக்கணும். இபாதத்துகள் செய்வதற்கு ஆதாரம், இது செய்யுங்கன்னு சொல்லி, இதை செய்யுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கணும், அதைத்தான் நம்ம செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ இவங்க எப்படி கேட்பாங்க? எங்கேயாச்சும் நபி மீலாது நபி கொண்டாடுறதுக்கு தடை செஞ்சுருக்காங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கேள்வி எப்படி இருக்கும் வருன்னு தெரியுமா? நம்மளை நோக்கி மீலாது நபி கொண்டாடுவதற்கு எங்கேயாச்சும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்களா? தடை இல்லைல்ல, அப்போ நம்ம செய்வோம். என்ன, எதாக, எப்படியாக செய்வோம்? புகழ் என்ற அடிப்படையில் தான் நம்ம செய்கிறோம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க கருத்தை. உண்மையிலே யோசித்து பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படியாவது இப்படி இருந்த விஷயம் இருந்ததா? இல்லை. அப்போ ஏன் நம்ம செய்கிறோம்னு சொல்லக்கூடிய புகழ் யாருமே செய்தது இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்னு சொல்லி எந்த சஹாபியும் எந்த நபரும் பண்ணது இல்லையா? அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபியை புகழ வேண்டும் சொல்லி எதிர்பார்க்கவே இல்லையா என்ற வார்த்தையை நம்ம கேட்க வேண்டிய தருணம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இது புதுமையான ஒரு விஷயம், பெரிய ஒரு விஷயமா கருதுகிறாங்களே. அப்போ அன்றைய இருந்த மக்கள் மார்க்கம் இறங்கிய நாட்களில் இந்த விஷயமாக பார்க்கவில்லையா, இது பெரிய ஒரு விஷயமாக கருதவில்லையான்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனை, அந்த கேள்வி நமக்கு தோணுது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே செஞ்சதில்லை, தன்னை புகழ வேண்டும் சொல்லி எதிர்பார்த்ததும் இல்லை. அல்லது சஹாபாக்கள் புகழக்கூடிய விஷயங்களை பார்த்தாங்கன்னு சொன்னால் பல நேரத்தில் அதை தடை செய்திருக்கிறார்கள். ஒரு முறை செய்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அது எப்படி, அது கடைசியாக பேச வேண்டியது. என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சில பேர் சொல்லுவாங்க, ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவிதையை பாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தான்னு செஞ்சாங்க. எப்போது செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை எடுக்கவே மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. சில நபர்கள்
இஸ்லாத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சில செயல்கள் குறைஷிகள் முஷ்ரிக்குகள் என்ன செய்தாங்க, நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிந்து பேசினாங்க, கவிதைகளில் பேசினாங்க, தரகுறையாக பேசினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கொடுக்கும் விதமாக என்ன செய்றாங்க, கவிதையிலேயே பதில் கொடுக்கணும் என்பதற்காக ஹஸ்ஸான் பின் சாபித் அழகிய கவிதை சொல்லக்கூடியவர், முஸ்லிமாக இருந்தவர், அவரை கூப்பிட்டு இவர்களுக்கு நீங்கள் பதில் தாங்கன்னு சொன்னாங்க. அவர்கள் எதெல்லாம் அவர்களுடைய கவிதைகளை வைத்து பாடினார்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொன்னார் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எப்படி இஸ்லாத்துக்கு விரோதமாக இஸ்லாத்தை இழிவுபடுத்தக்கூடிய விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசிங்கமாக பேசுகிறாங்க, இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு எப்படி தவிர்க்கணும்னு சொல்லக்கூடிய அந்த முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அதுக்கு அப்படியே பதில் சொன்னாங்க, அழகான முறையில் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஹஸ்ஸான் பிதா செஞ்சாங்க. பிறகு இந்த நடைமுறையை எங்கேயாவது ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாரம் வெள்ளிக்கிழமை அல்லது மாதம் அல்லது ரபியுல் அவ்வல் மாதம் வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி செஞ்சதாக எங்கேயாச்சும் ஒரு வரலாறு, ஒரு நடைமுறை, ஒரு கூற்று, ஒரு செயல் எங்கேயாச்சும் இருக்கா? எங்கேயுமே கிடையாது. ஆரம்ப காலத்தில் எதுக்காக செய்யப்பட்டதோ அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகவும் கிடையாது, அவர் செய்ததாகவும் கிடையாது. வரலாற்றில் அவருடைய மரணித்தவர் இருந்தாலும் சரி, பிறகு இருக்கக்கூடிய நபர்கள் இதை பார்த்த மற்ற சஹாபாக்கள் செஞ்சிருக்கலாமே. ஹஸ்ஸான் பின் சாபித் செஞ்சாரு. பல கவிதைகள் பேசக்கூடியவர்கள், ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கவிதையிலே திறமையானவர்கள், அவர்கள் பேசியிருக்கலாமே. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதம் வரலையா எந்த சஹாபாத்துக்கும்? அப்படிப்பட்ட கவிதைகள் பேசக்கூடிய சஹாபாக்களை என்ன செய்யல, கவிதை விதமாக பேசல, மற்ற சஹாபாக்கள் பேசல. கவிதை என்பது எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தது. வஷ்ஷுஅரா யத்தபிஹுமுல் காவூன், இந்த கவிதை என்ற விஷயங்களை யார் பின்பற்றுவார்கள்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஷூரால 224வது வசனத்தில் பேசியிருக்கிறான். அது மட்டும் இல்லை, வமா அல்லம்னாஹு ஷிஅரா, நாம் உங்களுக்கு கவிதையெல்லாம் கற்றுக் கொடுக்கல. அல்லாஹ்வே தெளிவாக சொல்லலாம், கவிதை கிடையாது, கவிதை தேவையில்லை நமக்கு. வமா யம்பகீல, அது உங்களுக்கும் நமக்கும் அவசியம் இல்லாத ஒன்று. தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை தெளிவுபடுத்தி இருக்கான். நடைமுறையாக நான் சொல்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இறக்கி இருக்கான். நடைமுறையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா சொல்லிக்கான். ஆனா இந்த நபி முறையை, இந்த இருக்கக்கூடிய நடைமுறையை நாம விட்டு என்ன செய்றோம், இந்த வசனத்துக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய விதத்தில் கவிதைகள் என்ற பெயரில் நம்ம பாடுறோம், இன்னைக்கும் பாடுறோம். காரணம் என்ன, ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, ஒரே முறையை செஞ்சாங்க. அது எதுக்காக செஞ்சாங்க? ஆமாம், நாம் இன்னைக்கு எதுக்காக செய்கிறோம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய யாராவது நபர் கவிதைகள் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்தக்கூடியவனாக இருக்கானா? ஆனால் அமெரிக்கா மூலமாக பல நபர்கள் பல விதமாக செய்கிறாங்க. அதுக்கு எப்படி பதில் தரணும்னு சொல்லக்கூடிய அந்த விதத்தில் நாம் பார்க்கறது இல்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அதுலேயும் மிகவும் முற்றமாக இஸ்லாத்துக்கு விரோதமான செயல்பாடில் இருக்கக்கூடிய செயல்பாடு என்ன, ஒன்று கூடி உட்கார்ந்து கவிதைகளை பாடுவது. எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எங்கேயாச்சும் செஞ்சாங்களா? ஏதாவது கவிதையை பாட சொன்னாங்களா? அல்லது ஹஸ்ஸான் பின் சாபித் நீங்கள் சொல்லக்கூடிய பிரதானமாக ஆதாரமாக சொல்லக்கூடிய அவரே தனியாக ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு சஹாபாக்களோடு எல்லாமே நான் கவிதைக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்லுங்க, என்னை பாராட்டுங்கன்னு சொல்லி சொன்னார்களா? சிரிச்சாங்க, அவ்வளோதான். அங்கு சொன்னது பதிலை பார்த்து ஒரு முறை சிரித்தார்கள். பிறகு எங்கே இருந்துச்சு அந்த நடைமுறை? வழக்கம் போல செஞ்சிருக்குமே. ஆனால் யாருமே கூட்டி இந்த போல செய்யலை. அதுலேயும் குற்றியமாக பாருங்கள், இன்றைக்கி எல்லா பள்ளிவாசல்களும் ஃபலா ததுஉ உல் மசா, இந்த பள்ளிவாசல்கள் அன்னல் மசாஜித் லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்களை யாரை அழைக்க வேண்டும், யாரை கூப்பிட வேண்டும், யாருக்கிட்ட செய்ய வேண்டும், அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். இணை வைப்பு இருக்கக்கூடாத ஒரு இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், அந்த கவிதைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள். அந்த கவிதையில் எப்படிப்பட்ட விஷயமா இருக்குது, இணை வைப்பாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு மீறி புகழக்கூடியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உதவி தேடக்கூடிய விதமாக இருக்கிறது. இது இன்னும் பல விதமாக சொல்ல. ஒவ்வொரு கவிதை எடுத்து புரேதா எடுத்து பார்த்துங்க, அந்த சுப்ஹான மௌலூது எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மௌலூதுகள் எந்த மௌலூது இருந்தாலும் சரி, இது எல்லா மௌலூதுகள் எடுத்து வச்சு பாருங்கள். அப்போ தான் நமக்கு புரியும் இதில் எத்தனை அளவுக்கு மோசமான வார்த்தைகள் உண்டுன்னு சொல்லி. இஸ்லாத்துக்கு இணை வைக்கக்கூடிய விதமாக, நம்மளை இணை வைக்க கற்பிக்கக்கூடிய விதமாக அந்த கூட்டு பள்ளிவாசலில் நடக்குது. பள்ளிவாசலில் செய்கிறோம். அந்த பள்ளிவாசலில் செய்கிறதுக்கு எங்கேயாவது சஹாபாக்களுடைய அல்லது குர்ஆன் ஹதீஸோடைய அடிப்படையில் எங்கேயாச்சும் ஆதாரம் இருக்கிறான்னு சொல்லி நம்ம சிந்திக்க கடவுள். அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு விதமான ஒரு செயல்பாடு அதிர்ச்சியமாக இருக்கும் நமக்கு பார்க்கும்போதே. அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், குன்னா நசீரு மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நடந்து போயிட்டு இருந்தோம். ஒரு நபர் வந்தார்.
ஒரு நபர் வந்து என்ன செஞ்சார், ஆரோத ஷாயிரும், கவிதைகளை அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். கவிதைகளாக சொல்லக்கூடிய ஆரம்பிச்சிட்டார். ஃபகார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குது ஷைத்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளாக சொன்னார்கள், இந்த ஷைத்தானை பிடியுங்கள், இந்த ஷைத்தானை பிடியுங்கள் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளாக சொன்னாங்க. வஅம்சிகு ஷைத்தான், இந்த ஷைத்தானை கட்டி போடுங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க லிஅன்ன யம்தலி ஜௌஃபு ரஜுலின் கைஹன் கைருன் லஹு மின் அன் யம்தலிய ஷிஅரன். ஒரு மனிதனுடைய வயிறு இருக்குது தெரியுமா, அந்த வயிறை வந்து சீலால் கொண்டு வந்து நிரப்புனாலும் பரவாயில்ல. நம்மளோட வயிற்றில் சீல் இருக்கணும், அசிங்கம் இருக்கணும், அல்லது இந்த வாயில் வந்து சீல் இருக்கணும், துர்நாற்றம் இருக்கணும், அசிங்கமான விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். அதை விட சிறந்தது எது? இதுதான் சீல். கவிதைகள் பாடி கவிதைகள் சொல்லக்கூடிய அந்த வாயை விட என்ன சிறந்தது தெரியுமா? வாயிலேயோ வயிற்றிலேயோ சீல் இருப்பதுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளுடைய வாயிலேயோ அல்லது வயிற்றிலேயோ இருக்கக்கூடிய அந்த சீலை விட சிறந்தது எது தெரியுமா? இப்படி சொல்லலை, மாறாக எது சிறந்தது? சீலு. கவிதைகள் பாடாதீங்க, கவிதைகள் வேண்டாம், இந்த நபரை கட்டி போடுங்க ஷைத்தானுன்னு சொன்னாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ்களை எல்லாம் வந்து எப்படி இன்றைக்கி சொல்கிறாங்கன்னு சொல்லி நானே உங்களுக்கு அந்த வார்த்தையாக சொல்லி காமிச்சேன். மாற்றுறது, பேச்சுகளாக மாற்றுறது, பேச்சோடைய ஜாடைகளை வைத்து மாற்றுறது. பல நேரங்களில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பயான்களில் சொல்லும்போது அப்படியே மாற்றி சொல்கிறது. கவிதைகள், இந்த ஹதீஸ்கள் எல்லாம் சொல்லும்போது மாற்றி சொல்வது. அல்லாஹ்வை புகழக்கூடிய அந்த அடிப்படையை வைத்து புகழாமல் வேற ஒரு அடிப்படையாக புகழக்கூடிய விதமாக பார்க்குறோம். யாரை புகழணும்? நாம் யாரை? நபியவா புகழணும்? எங்கேயாச்சும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிட்டிருக்கானா? நபியை எந்த அளவிற்கு புகழ வேண்டும், எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் சொல்ல அந்த வழிமுறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லிட்டான். எங்கே எந்த இடத்துல நபியை எவ்வாறு வழிபட வேண்டும், எவ்வாறு புகழ வேண்டும் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டான். இதுக்கு மீறி நாம் அளவுக்கு மீறி போகிறோம்னு சொன்னால் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக காட்டித்தராத வழிமுறை இல்லை. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு மூதனா நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹுக்கு மீது இட்டு கட்டுறோம். அல்லாஹ் நபியை எப்படி புகழணும்னு சொல்லக்கூடிய அந்த வழிமுறை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவுபடுத்தாமல் வழிகாட்டாமல் விட்டுட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அரபி கவிதைகள் நம்ம சொல்லி இன்றைக்கி பெரும்பாலான அடிப்படைகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பாடிக்கொண்டே இருக்கிறாங்க, சொல்லி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இது எப்படி வந்தது, இந்த மௌலூது எப்படி வந்தது, இந்த மீலாது எப்படி வந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன வரலாறை இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு சுருக்கமாக சொல்வதற்காக முயற்சி செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நேரத்தில் பரக்கத் தரட்டுமாக. இந்த மௌலூதுகள், இந்த ஃபாத்திமியாக்கள் சொல்லக்கூடிய அரசாங்கத்தின் மூலமாக, அவங்க ஆட்சியாளர்கள் மூலமாக இருக்கும்போது நடைபெற்றது. இந்த ஃபாத்திமா, நாம் ஃபாத்திமா வம்சத்தில் வந்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார். அவங்க ஃபாத்திமா வம்சத்தில் கிடையாது, மாறாக அவர்கள் பனு உமைதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த ஆட்சியை பிடித்து கொள்வதற்காக, அந்த ஆட்சி அவங்களுக்கு வேணும், அரசாங்க ஆட்சி அவங்களுக்கு வேணும்னு சொல்வதற்காக அப்பாசிய ஆட்சியாக இருந்து நடைபெற்று இருந்துச்சு. அப்பாசியா கிலாஃபத் இருந்துச்சு. அப்பாசியா கிலாஃபத் இருக்கும்போது அந்த ஆட்சியை எப்படியாவது வீழ்த்தணும், எப்படியா செய்யணும் என்பதற்காக எதிர்ப்பு செய்தார்கள். எங்கே? எகிப்து நாட்டில் ஒரு கிளர்ச்சி உண்டாக்கி அங்கே ஒரு விதமான ஒரு செயல்பாடு செஞ்சு ஃபாத்திமா ஆட்சின்னு சொல்லி அங்கே கைப்பற்றிட்டாங்க. இது ஆரம்ப நிலை. பிறகு இந்த ஃபாத்திமா ஆட்சி இந்த எகிப்தில் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களுடைய இவர்களுடைய ஆட்சியை கொண்டு மக்கள் திருப்தி அடைய என்ன செஞ்சாங்க? எதிர்ப்பு ரொம்ப அதிகமாக ஆகிவிட்டது. அந்த எதிர்ப்புகள் அதிருப்தி அதிகமாகும்போது இவர்கள் செய்த சூழ்ச்சி, இவர்கள் கண்டுபிடித்த ஒரு செயல்பாடு தான் இந்த செயல்பாடு, வேறு ஒன்றும் இல்லை. மக்களை, ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது, இன்றைக்கும் பல நேரத்தில் நமக்கு வரக்கூடிய விஷயந்தான், நமக்கு ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய, இன்றைக்கும் பார்க்கணும் ஒரு ரூல்ஸ். பெரிய ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் மக்களை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? வேறு ஒரு விஷயத்தை கொடுத்து அந்த பக்கம் நம்மளுடைய கவனத்தை கொடுத்துருவாங்க. நம்ம கவனம் இல்லாமல் அந்த பக்கம் போயிடும், இது நடந்துக்கிட்டே இருக்கும். இதே போன்று அவர்கள் செய்தார்கள். என்ன செஞ்சாங்க? மக்களோட ஏற்ப அந்த கவனத்தை எல்லாமே வேறு பக்கம் கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்காக இவர்கள் என்ன செய்தார்கள்? மௌலூது என்ற பெயரில் பலவிதமான விஷயங்களை கொண்டு வந்தாங்க. மௌலூது நபி, மௌலூது அலி, மௌலூது ஹசன், மௌலூது ஹுசைன், மௌலூது ஃபாத்திமா, மௌலூது கலிஃபத்து ஹாதி. இன்றைக்கி இருக்கக்கூடிய போன ஜும்மாவில் வந்து நம்ம ஷேக் சொன்னாங்கல்ல, கலீஃபா ஒருத்தர் இருக்கார், குகையில் வாழ்ந்துட்டு இருக்காரு, 1200 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி, அவர் சம்மந்தமாகவும் கவிதைகள்.
சொல்லி பாட விதமாக மௌலூதுகள் உருவாக்கினார். புரைதா, சுலைமா இதெல்லாம் வந்து அப்படியே வந்த அடிப்படை. அவர்கள்லாம் அது தொகுத்து என்ன கொடுத்தாங்கன்னு சொன்னால், இதெல்லாம் வந்து கவிதைகள் நல்ல விதமாக பாடுவதற்காக செய்தாங்க. யார் சொன்னாங்க? அல் முஹீஸ் லிதீன் இல்லான்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து இது உருவாக்கி ஆட்சியாக கொண்டு வருவதற்காக செஞ்சார். எப்போதுன்னு சொன்னால் 362 ஆண்டு, 362ஆம் ஆண்டு இது துவக்கி இது மக்களுடைய கவனத்தெல்லாம் பெறணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அதன் மூலமாக குறிப்பு என்னன்னு சொன்னால், ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், நம்ம பாங் சொல்லுவோம்ல, நம்ம பாங்கு ஷியாக்குடைய கொள்கை தான் முழுக்க கிட்டத்தட்ட போன வாரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 6 கிட்டத்தட்ட கொள்கைகளை ஷேக்கு நமக்கு அப்துல் ரஸாக் ஃபிர்தோசி அவர்கள் சொன்னாங்க. 6 குறிப்பிட்ட கொள்கைகளை, அந்த கொள்கைகளை எல்லாத்தையும் கொண்டு வந்தவர் இவர் தான். மிக முக்கியமாக பாங்கோடைய அந்த நடைமுறையை மாற்றி வேற ஒரு வார்த்தையை கூட்டியவர் இவர். பாங்கோடைய முறையில் என்ன சொன்னாங்க? ஹய்யா அலா ஹைரில் அமல். இது பாங்கிலேயே சொல்லப்பட்டது. ஹய்யா அலல் ஹைரில், ஹய்யா சொலா ஹய்யா அல் ஃபலா சொல்லுவோம், தொழுகைக்கு வாங்க, நன்மையின் பக்கம் வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்கன்னு சொல்லுவோம். இதுக்கு பதில் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், ஹைரில் அமல், அமல்கள்லேயே சிறந்ததாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தின் பக்கம் வாருங்கள்னு சொல்லி பாங்கிலேயே சொல்லி இந்த விஷயத்தின் பக்கம் அழைக்கப்பட்டுச்சு. அந்த ஒரு விஷயத்தை செய்தவர் தான் இவர்கள். அதுக்கப்புறம் இருக்குது, இதை பற்றி நீங்கள் தெளிவாக இன்னும் பார்க்கணுன்னு சொன்னால், அபூ ஷமாமான்னு சொல்லக்கூடிய அவர் எழுதுகிறாரு, இதை முதலாக செயல்படுத்தியவர். எப்படி? விழாவாக ஆரம்பித்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன், எங்கேருந்து துவக்கப்பட்டது, அது விழாவாக எப்படி கொண்டு வரப்பட்டதுன்னா, உமர் அல் முல்லான்னு சொல்லக்கூடியவர். இதை நான் சொல்லலை, இதை வந்து நம்மளுடைய அறிஞர்கள் சொல்லணும்னு சொல்லி அவசியம் இல்லை, அல்லது அவர்களுடைய அறிஞர் சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. இதை ஒரு கிறிஸ்தவர்கள் எழுதுகிறார். தி பர்த் ஆஃப் ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கிறது இங்கிலீஷில். அது லண்டனில் வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கு. அந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிறார். இன்றைக்கி என்னன்னு சொன்னால், ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு முறை வந்து இந்த மாதிரி இதை ஃபாத்திமியாக்கள் உபேதியாக்கள் தான் இதை வந்து கொண்டு வரப்பட்டது, அங்கேருந்து தான் துவக்கமாச்சுன்னு சொல்லி சொல்லும்போது பிதாய நிகாயில் இருக்குன்னு சொல்லி குறிப்பெடுத்து காமிட்ட போது என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் கிடையவே கிடையாது, அப்படி ஒரு விஷயமே கிடையாது, வரலாறுல அப்படி அபாண்டமான பழிகளை சுமத்தாதீங்கன்னு சொல்லி பெரிய விதமான பதில்கள் சொல்லப்பட்டது. எங்குமே பார்க்கப்படலை. அதற்கான பதில்கள் கூடப்பட்டு அதுக்கவே தனியாக விழாக்கள், தனியாக மேடைகள் கூட்டப்பட்டன. அதுக்காக தான் இந்த செய்தியை சொல்கிறேன். நம்மளுடைய அறிஞர்கள் இருக்காங்க, அவங்களுடைய கூற்றுகள் வேண்டாம். மாறாக அறிஞரே இல்லாத வேற ஒரு நபர் எழுதுகிறார். அவர் பாருங்க, அவர் என்ன சொல்கிறாரு? யாரெல்லாம் ஆரம்பிக்கிறது இந்த கூற்றை, இந்த விழாவுன்னு சொன்னால் உமர் அல் முல்லான்னு சொல்லக்கூடிய நபர் தான் ஆரம்பித்தாருன்னு சொல்லி அவர் எழுதுகிறார். இமாம் சுயீத் ரஹிமுல்லா அவர்கள் எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா, அப்ரீலுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம், அது எங்கே இருக்குன்னா ஈராக்கில் இருக்கக்கூடிய, அதுக்கு ஆட்சி செய்தவராக இருக்கக்கூடிய அல் முசஃபத்துர் தீன்னு சொல்லுவாங்க. அவர் தான் 464 இது விழாவாக கொண்டு வந்தார்னு சொல்லி எழுதியிருக்காரு. சரியா? இது வந்து அவருடைய புத்தகம் ஹசனுல் முக்ஸதுன்னு சொல்லி ஃபி அமலில் மௌலுதுன்னு சொல்லக்கூடிய புத்தகத்தில் அவர் எழுதுகிறார். அது மட்டும் இல்லை, இதே கூற்றை இப்னு ஹல்கான்னு சொல்லக்கூடியவர் எழுதுகிறார். இதே கூற்றை இமாம் ஸஹபி ரஹிமுல்லா சியரத்து ஆலாமின் நுபலால எழுதுகிறார். இப்னு கஸீர் ரஹிமுல்லா அவர்கள் அல் பிதாயா வின் நிஹாயா என்ற புத்தகத்திலையும் அவருடைய ஒரு புத்தகம் தனியாக இருக்குது. யார்? மௌலுது நபி எப்படி இருக்குது, மௌலுது விழா எப்படி இருக்க சொல்லக்கூடிய விதத்தில் எழுதக்கூடிய விஷயத்தை அவரே தெளிவாக எழுதியிருக்கார் இப்னு கஸீர் ரஹிமுல்லா அவர்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் எப்படி கொண்டு வந்ததுன்னு சொல்லக்கூடிய விதத்தை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இது எப்படி இன்னும் அதிகமாச்சுன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் சொல்லும்போது 486 அல் முஸ்தஅலா பில்லான்னு சொல்லக்கூடியவர் இதில் நல்ல இன்னும் சில நிகழ்ச்சியாக போகக்கூடிய அந்த நிகழ்ச்சியை இன்னும் அதிகமாகணும்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் மௌலூதுகளை, பாடல்களை மேடையில் உட்கார்ந்து செயல்படுத்தினார். மேடையில் உட்கார்ந்து செயல்படுத்தணும், மேடையில் செய்யணும், எல்லாருக்கும் முன்னாடி வரணும்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் செயல்படுத்தினார். இதை வந்து கடுமையாக எதிர்த்தவர் யார்? சுன்னத் வல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் அறிஞராக கருதக்கூடிய அல் ஹாஃபில் அமீருல் ஜுயேஷ் பின் பத்ர் அல் ஜமானின்னு சொல்லக்கூடிய மாபெரும் அறிஞர். அவர் என்ன செஞ்சார்? சுன்னத் ஜமாத்தோடைய அறிஞர். அவர் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவரே எழுதி அவரே பிரச்சாரமும் செஞ்சார். கிட்டத்தட்ட 448 அது ஒழிக்கப்பட்டது. அது வந்து ஒரு அளவில் வந்து தடுக்கப்பட்டது. யார்? அவங்க மூலமாக. பிறகு அது என்ன செஞ்சாங்க? 488 இவர் தான் முஸ்தஅல் பில்லான்னு சொல்லி திருப்பியும் அதை உயிர்ப்பித்தார். தாரிகுல்
இஹ்திஃபால் பி மௌலூது நபி ஓ மதாஹிரு ஹவுல் ஆலம் சொல்லக்கூடிய பக்கம் வந்து நான் 28வது பக்கத்தில் தெளிவாக அவர் எழுதியிருக்கார். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இது இன்னும் அதிகமாக கடைசியாக தொடர்ச்சியாக இது வரைக்கும் ஒரு அந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வந்தது. ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 522வது ஆண்டில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக. அப்போ யோசிக்க பார்க்க கடமைப்பட்டிருக்கோம், இதெல்லாம் எப்படி வந்துச்சு. அல் அமீர் பின் சொல்லக்கூடிய மூலமாக, முசஃபர் சொல்லக்கூடிய மூலமாக இதெல்லாம் துவக்கப்பட்டு ஃபாத்திமியா தௌலத்துன்னு சொல்லக்கூடிய அடிப்படையின் மூலமாக இன்னும் தெளிவாக சொல்ல போகணும்னு சொன்னால் இதோட முடிச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் தெளிவாக சொல்ல போகணும்னு சொன்னால் ஒவ்வொரு அரசாட்சிகளும் அல்லது ஒவ்வொரு இடத்துலையும் யாரெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி ஹசன் அஸ் சந்தூசி சொல்லக்கூடிய அவர்களுடைய அணியினராக கருதக்கூடியவர் அவர் எழுதியிருக்கார். பக்கம் வந்து 80லேருந்து 86 வரைக்கும் அவர் எழுதுகிறார். தௌலத் ஃபாத்திமியா ஆட்சி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க யாரெல்லாம் செஞ்சாங்க. தௌலத் அய்யூபியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி காலம் இருந்துச்சு. அவர்களில் யார் பண்ணாங்கன்னு சொன்னால் சூஃபிகள் இதை வந்து மேடையில் செய்தார்கள். எங்கே செஞ்சாங்க? ஈராக் நகரில் செஞ்சாங்க. அரபியில் சொல்லக்கூடிய இடத்துல வந்து மேடைகளில் நடைபெற்றது. அது மட்டும் இல்லை, அல் மூசில்னு சொல்லக்கூடிய ஈராக் நகரில் இருக்கக்கூடிய அடிப்படையில் நாட்டில் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லை, காயிராலேருந்து ஒரு புத்தகத்தை வந்து 1948 வெளியிட்டாங்க ஹிஜ்ரி. இதில் தெளிவாக இன்னும் குறிப்பிட்டிருக்கார். என்னன்னு சொன்னால் அல் உஸ்மானிகள் மூலமாக இது வரைக்கும் நடைபெற்றது அப்துல் ஹமீத் சானி வரைக்கும். அது மட்டும் இல்லை, அல் மஹ்ரிபுல் அக்ஸா மஹ்ரிப் திசை கிழக்கு தேசத்தில் இருக்கக்கூடிய அஹ்மது அல் மன்சூர் மூலமாக இது மேடையில் பண்ணாங்க. இதெல்லாம் யாருமே சுன்னத், அதாவது வந்து நம்ம அடிப்படையில் சொல்லுவோம்ல, குர்ஆன் ஹதீஸை பேணக்கூடிய, குர்ஆன் ஹதீஸில் நடக்கக்கூடிய எந்த நபரும் இதை பேணி செயல்படுத்தணும். முழுக்க இருக்கக்கூடிய ஆட்சியை கைப்பற்றணும், ஆட்சி விதமாக செயல்படுத்தணும். அவர்களுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய அந்த தவறுகளை யாரும் பார்க்கக்கூடாது. இப்படியான விஷயங்களில் அவர்களுடைய சிந்தனை இருக்கணும். அவர்களுடைய சூழ்ச்சியை வந்து எப்படிப்பட்டதாக இருக்குன்னு நமக்கு சிந்திக்க கடமைப்பட்டோம். ஆட்சியோட விஷயங்களை பார்க்கக்கூடாது, மாறாக இதில் வந்து கவனம் செலுத்தி இதில் இருங்குன்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய அறிஞர்கள், சில அறிஞர்கள் என்ன செய்யாங்க, குறிப்பாக அவர்களுக்கு ஊதியத்தை கொடுத்து அவர்களுக்காக பணத்தை கொடுத்து செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்படிப்பட்ட செயல்படுனது தான் இன்றைக்கி. அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்களில் இருக்கக்கூடிய பிரதான உலமாக்களே என்ன செஞ்சாங்க, இதுக்கு மறுப்பு கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது ஜும்மா உரையில் நம்ம அதை பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் ஷாத்திபி ரஹிமுல்லா அவர்கள் அல் இஅ்திஸாம் என்ற புத்தகத்தில் தெளிவாக எழுதுகிறாங்க, இது மௌலூத் என்பது இதுக்கு அடிப்படையே இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படையே கிடையாது, இதில் யார் உருவாக்கப்பட்டது, யார் செய்தாங்கன்னு சொல்லி அவர் தெளிவாக எழுதியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் தாஜுத்தீன் அல் ஃபாக்கிஹானின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அவரும் வந்து தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அல் மௌரித் ஃபி ஆமலில் மௌலூத் லில் ஃபாக்கிஹானி பக்கம் 20லேருந்து 21 வரைக்கும் தெளிவாக எழுதுகிறார். அதில் அவர் எழுதும்போது எழுதுகிறாரு, லா அஅலம் லிஹாதல் மௌலூத் அஸ்லம் ஃபி கிதாப். இந்த மௌலூத் சம்பந்தமாக ஏதாவது ஒரு அடிப்படை இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. வலா சுன்னா, இல்லை சுன்னத்திலையும் கிடையாது. வலா யுன்கிலு அமலுஹு அன் அஹதி மின் உலமாஇல் உம்ம. இந்த உம்மத்துடைய அறிஞர்கள் இருக்கிறாங்களே, மார்க்க அறிஞர்கள், அவர்கள் இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு கூற்றை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுவும் எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு தெரியாது. அல்லதீனஹும் குதுவா, அவர்கள் தான் நமக்கு முன்னோடிகள், உலமாக்கள் அறிஞர்கள் தான் அவர் முன்னோடிகள், அவர்களுக்கே அது தெரியாது. துனியா எதில் இருந்தாலும் சரி, முத்தஸ்கிரம்பி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்ல பிறகு அவர்கள் சம்பந்தமாக அறிஞர்கள் சம்பந்தமாக கூற்றுகள் சொன்ன பிறகு அவர் சொல்றார், பல் ஹுவ பிதா, மாறாக இது பிதாத் ஆகும். அஹதஸஹா அல் பாத்திலூன், அசத்தியவாதிகள் இதை உருவாக்கி இருக்கிறார்கள். வஷஹவத்து நஃப்ஸி, மன இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட செய்திகள். அத்தனாபிகள் ஆக்கிலூன், வைத்த நிரப்புவதற்காக சாப்பிடக்கூடிய நபர்கள் என்ன செஞ்சாங்க, இதை அதிகமாக மெழுகுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை வந்து அவருடைய புத்தகத்திலையும் பார்க்கணும். அல் அஹாவின்னு சொல்லக்கூடிய ஃபத்வா புத்தகத்திலையும் 1வது பாகம் 189வது புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இதே மாதிரி பலவிதமான செய்திகள் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது அல் மதகல்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது.
அதில் இருக்கக்கூடிய இப்னுல் ஹாஜ்னு சொல்லக்கூடிய அறிஞர் எழுதுகிறாரு இதே மாதிரியான வார்த்தைகள். ஆக இது போன்ற செயல்பாடுகள் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எங்கேயும் கிடையாது. கடைசியில் இருக்கக்கூடிய செய்திகளில் இவர் கொண்டாடக்கூடிய அது நாளாவது சரியா, பிறந்த நாள் தான் இறந்த நாள்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அப்போ நம்ம எந்த நாளை அனுசிக்கிறோம்னு சொல்லக்கூடிய அடிப்படையான ஒரு புரிதல், அடிப்படையான உணர்வு என்பது நமக்கு எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லீமுக்கு எப்படி இருக்கணும். இறந்த நாள் என்பது எல்லாரும் உலமாக்கள் ஏகோபத்தி கருத்தில் சொல்கிறாங்க 11வது ஹிஜ்ரி 12 ரபியுல் அவ்வல் யௌமுல் இஸ்லின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் எல்லாரும் எழுதுகிறாங்க. சரி, எல்லார் அறிஞர்கள் இருக்கட்டுமே, அவர்களுடைய புத்தகங்களை எடுத்து பார்த்தாலும் ரோசத்துல் அன்ஃப் சொல்லக்கூடிய புத்தகத்தில் தெளிவாக இருக்குது, சீரத்துல் நபவியான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தில் இருக்குது, ஃபத்ஹுல் பாரியில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. பக்கம் பாகம் 8வது பாகம் 130வது பக்கத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இதே அடிப்படையில் பிறந்த நாளை பார்த்தோன்னு சொன்னால் பிறந்த நாள் என்ன, எந்த டேட்டுன்னு சொல்லி பார்த்தாலும் அதே கன்ஃபார்ம் கிடையாது. ரபியுல் அவ்வல் மாதம் சொல்லி வைத்தாலும் அது மாதம் ஓகே, சரி, அதில் எது 2வதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, 8ன்னு சொல்லப்பட்டிருக்கு, 9ன்னு சொல்லப்பட்டிருக்கு, 10ன்னு சொல்லப்பட்டிருக்கு, 18 12ன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 12 என்ற எண்ணை தான் அஹ்லு சுன்னா சொல்லக்கூடிய நபர்கள் அதிகமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். மாறாக இதுக்கு மாற்றமாக கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் எது தெரியுமா, உண்மையிலே ஷியாக்களுடைய அடிப்படையில் அவங்க எழுதியிருக்கிறாங்க 17 தான் சொல்லி. இப்படிப்பட்ட கருத்து வேறுபாட்டில் இருக்கக்கூடிய விஷயம்தான் இது. டேட்டே கன்ஃபார்ம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று மட்டும்தான் சொன்னாங்க, நோன்பு. அதை என்ன செஞ்சாங்க, நான் பிறந்தது திங்கக்கிழமை, அதுக்கு என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை நோன்பு வச்சாங்க. அந்த நோன்பை நம்ம வைப்போமே, சுன்னத்தான நோன்பு, திங்கக்கிழமை சுன்னத்தான நோன்பு வைப்போம். அதுக்கு வர்றதுக்கு தயார் இல்லை, அந்த நாளை செய்கிறதுக்கு தயார் இல்லை, சுன்னத்தான செயல்பாடுகள் செய்வதற்கு நம்ம தயார் இல்லை. ஆனால் இது போன்ற செயல்கள் ஆச்சாரமான செய்வதற்காக நம்ம தயாராக இருக்கிறோம்னு சொல்கிற அடிப்படையில் சொல்லக்கூடிய விதமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக முஸ்லீமுடைய ஹதீஸில் தெளிவாக செஞ்சாங்க. நான் திங்கக்கிழமை தான் பிறந்தேன், அன்னைக்கு நான் என்ன செய்வேன்னு சொன்னால் நோன்பு வச்சாங்க. என்ன நாளுன்னு சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தினத்தை சொன்னவர்கள் ஏன் டேட்டியை சொல்ல, அதுவும் சொல்லிட்டு போயிருக்கலாமே. அது மட்டும் இல்லை, ஆமுல் ஃபீல் எல்லாருக்கும் தெரியும். ஆமுல் ஃபீல் அது என்ன, யானை ஆண்டுன்னு தெரியும். யானை ஆண்டில் எப்போது எந்த டேட்டுன்னு தெரியாது. யானை ஆண்டோடைய சில அறிஞர்கள் எழுதுகிறாங்க 1 மாதத்துக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு. சில பேர் எழுதுகிறாங்க 40 நாளுக்கு அப்புறம் பிறந்தாங்கன்னு சொல்லி. சில அறிஞர்கள் எழுதுகிறாங்க 50 நாளைக்கு பிறகு பிறந்தாங்கன்னு சொல்லி. 50 நாளைக்குன்னு சொல்லிட்டு ஏகோபத்தி கருத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய கருத்து இதுதான் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இதே இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய கிரிகோரியன் டேட் அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால் 20 அல்லது 22 ஏப்ரல், 20 அல்லது 22 இதுலேயே கன்ஃபார்ம் இல்லை. நம்ம எந்த டேட்டு சொல்கிறதுன்னு சொல்லி அதையாவது வச்சுக்க ஏதாவது கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னால் அதுவும் கிடையாது. 20ன்னு சொல்லி எழுதியிருக்கு, 21ன்னு சொல்லியிருக்கு, 20 22ன்னு சொல்லியிருக்கு. ஏப்ரல் மாதம் 570ன்னு சொல்லப்பட்டிருக்கு, 571ன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி, கிறிஸ்துவ அடிப்படையில். இந்த அடிப்படையில் இருக்கும்போது எந்த டேட்டு தான் சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது? வரலாற்றில் இருக்கக்கூடிய பதிவேடுகள்லேயே தெளிவான ஒரு டேட்டு கிடையாது. தெளிவான ஒரு நாள் என்பது எந்த நாளில் இந்த நாள் தான் சொல்லி கிடையாது. திங்கக்கிழமை என்பது உண்டு, அந்த டேட் திங்கக்கிழமை என்ன டேட்டுன்னு சொல்லி தெரியாது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியான இஸ்லாத்தோடைய முரணாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளை நாம் என்ன செய்யணும், விட்டு உண்மையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடிய விதம் என்ன, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. அல்லாஹ்வுடைய தூதரை என்ன சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் அல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள்னா அல்லாஹ்வுடைய தூதரை நேசிங்க, அவர்களை பின்பற்றுங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக செயலும் படுத்தி காமிச்சாங்க. ஆக இந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்வது நமக்கு மறுமை நாளிலையும் இருக்கக்கூடிய இந்த மார்க்க அடிப்படையிலும் நமக்கு ஆகுமானது இல்லை. இதனால தான் இமாம் இப்னு மாலிக் ரஹிமுல்லா ஒரே வார்த்தையில் இதை எல்லாத்துக்கும் பதில் சொல்லி முடிச்சார். அதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மனிப்ததா பித்அத்தன் யராஹு ஹஸனத்தன் ஃபகத் ஸஅம அன்ன முஹம்மதன் கான ரிசாலஹ். இமாம் ஷாத்திபி ரஹிமுல்லா அவர்கள் அல் இஅ்திஸாம் என்ற புத்தகத்தில் எழுதுகிறாங்க, எவர் ஒரு பிதாத்தை, நூதனமான ஒரு பிதாத்தை அரங்கிட்டு விட்டு அதை இது நல்லது தானே, இதில் செய்யலாமே என்று கருதுகிறாரோ, நல்லது நன்மையான விஷயம்தானே, நடக்கட்டும், நன்மை தரக்கூடியது, மக்களுக்கு பயன் தரக்கூடியது, ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை என்று நினைத்து அவர் எண்ணுகிறார் என்றால் நிச்சயமாக அவர் என்ன கருதுகிறார் தெரியுமா, ஃபக்கத் ஸஅம அவருக்கு எண்ணிவிட்டார், அன்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் பணியில் என்ன செஞ்சாங்க, மோசடி செய்திருக்கிறார். கான ரிசாலா,
அந்த தூதுத்துவ பணியில் ஹியானத் செய்திருக்கிறார், ஒழுங்கான விதத்தில் நமக்கு அவருடைய மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்க்கலன்னு சொல்லி அவர் சொல்கிறாருன்னு சொல்லி அவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆக இந்த பிதாத்துகளை நம்ம செஞ்சோன்னு சொன்னால் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயத்தில் இருந்து நம்ம இதை எல்லா மக்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் எதுக்காக நம்ம சொல்லணும்னா சுன்னத்துகளை செயல்படுத்த வேண்டும். நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும், இதில் யார் இருக்கிறாங்களோ மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் தகவல் எல்லாம் எதற்காக சொல்லப்பட்டதுன்னு சொன்னால், இதில் மூழ்கி இருக்கக்கூடிய நபர்களை செய்தால் அவர்களுக்கு தனியாக உபதேசிங்க, தனிநபர்களை சந்தித்து சொல்லுங்கள், அதிகமாக அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்க, அவங்களுடைய விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. 1 முறை இல்லை 2 முறை 3 முறை சொல்லிக்கிட்டே இருங்கள். எப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அந்த மூலமாக அவர்களுக்கு நேர்வழி கொடுப்பான்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம எப்போதுமே பார்க்குறோம், உலமாக்கள் இதை பற்றி எழும்போது கடைசியில் முடிக்கும் போது என்ன சொன்னாங்க, ஒரே வார்த்தையில் முடிக்கிறாங்க, இன்ன ஜாஹில் முகல்லித். அவர்கள் எல்லாம் அறியாமையினால் பின்பற்றிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் அறியாமையில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள். அதனால் நம்மளால் எத்தனை அளவுக்கு முடியுமோ, அல்லாஹ் தஆலா நமக்கு எத்தனை அளவுக்கு நமக்கு பலத்தை கொடுத்துருக்காங்க அத்தனை அவர்களிடம் போய் நம்ம தாவத்தை எடுத்து வைக்கணும்னு சொல்லி உலமாக்கள் தெளிவாக எழுதுகிறார்கள். இதுவும் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த கூற்றுக்கு எளியாக கடைசியே இருக்கக்கூடிய உலமாக்களுடைய நம்மக்கிட்ட செய்யக்கூடிய ஒரு பணிவுரை, நம்மக்கிட்ட செய்யக்கூடிய ஒரு ஆர்டர்னு நினச்சிக்கோங்களேன். மவாசின் சூஃபியான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தில் ஃபிசூயில் கிதாப் சூஃபியாவுடைய வழிமுறை அது குர்ஆன் ஹதீஸில் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த முறையை பதில் சொல்லும்போது உலமாக்கள் தெளிவாக எழுதுகிறாங்க. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த மார்க்கத்தை தூயமான அடிப்படையில் செயல்பட்டு ஈருலகும் வெற்றி பெற செய்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.